படிங்கோ. அமிதம் மது. अमितं मधु तत्कथा मम श्रवण प्रादुनी जनैः प्रागुणकीकृता जनैः मदन अनलबोधने अभवत् खग घात्या धाय्या धाय्या दिक् अधैर्यधारिणः. आमा अमितं मधु तत्कथा मम श्रवण प्रागुणकीकृता जनैः मदनानल बोधने भवेत् खग अभवत् इருக்கு இல்ல भवेत् खगன்னு இருக்கு எனக்கு. धाय्या दिक् अधैर्यधारिणः. தமயந்தி பத்தின கதையானது அந்த கதை வந்து மது காதுக்கு ரொம்ப இனிமையான ஒரு விஷயம். அந்த அமிதம் மது தத் கதா மம ஸ்ரவண பிராகுணகீகிருதா ஜனைஹி ஜனைஹி பிராகுணிகின்னு இருக்கணும். பிராகுணகி இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் இன்னொரு புக்ல பார்த்துட்டு சொல்றேன். ஆமா பிராகுணகின்னு ஒரு ரீடிங் இருக்கு, பிராகுணிகின்னு இருக்கு. ரெண்டுமே கரெக்ட் தான். சோ கக பறவையே ஜனைஹி ஜனங்களினால் என்னுடைய காதிற்கு பிராகுணிகீகிருதா தத் கதா அவளுடைய கதையானது என் காதிற்கு ஒரு அதிதியாக ஆக்கப்பட்டது. ஸோ ஸ்ரவணையோகோ அதிதீகிருதா தஸ்யாக கதா தத் கதா அந்த தமயந்தியினுடைய கதையானது ஸ்ரவண ஜனைஹி ஜனங்களினால் அந்த கதை தான் வந்து மது, அதுதான் வந்து ஒரு தேன். அமிதம் மது அப்படியே ஒரு அனுபமம் மது. மிதம்னா இதுக்கு ஒப்ப இருக்கக்கூடியது, அமிதம்ங்கிறச்சு ஒப்ப இல்லாத, இதுக்கு வந்து வேற ஒரு உமையற்ற ஒரு மது தேன், இனிமையான ஒரு தேனை போல் இருக்கும் அவளுடைய கதையானது ஜனங்களினால் என்னுடைய காதிற்கு ஒரு விருந்தாளியாக ஆக்கப்பட்டது. ரைட்டா? ஸோ ஜனைஹி ஜனங்களினால் என் ஸ்ரவண என்னுடைய காதிற்கு பிராகுணிகி கிருதா விருந்தாளியாக ஆக்கப்பட்ட தத் கதா அவளுடைய அமிதம் மது கதா அவளுடைய அல்லது அமிதம் மது உவமையற்ற ஒரு இனிமையான அவளுடைய கதையானது. அந்த இடத்துல ரூபகம்னு எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ தத் கதா ஏவ மது, அதனால தத் கதா மது. ஸோ அவளுடைய கதை தான் வந்து ஒரு தேன் மாதிரி இருக்கு. அந்த தேன் அவளுடைய கதை என்னுடைய காதுபட ஜனங்கள்லாம் வந்து சொன்னா அந்த மது தேன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கதையானது இப்ப என்ன ஆயிடுத்துன்னா மதன அனல போதனே தாய்யா பவேத்து. அந்த தேனா காதுக்கு வந்து இதுவரைக்கும் தேனா இருந்த அந்த கதை வந்து என்ன ஆயிடுத்து என் மனசுல வந்து மன்மதனுடைய அந்த ஒரு ஃபயரை வந்து உத்போதனே, அந்த மதன ஆவேசத்தை கலப்புறதுக்கு ஒரு நெருப்பு மாதிரி ஆயிடுத்து அந்த கதை. தாய்யாங்கிறச்சு அக்னிஹி அக்னிஹி அபவத்து. இந்த அதைரியதாரிணா தைரியமில்லாதவர்களெல்லாம் திக்கு யாரால அந்த தமயந்தியினுடைய கதையை கேட்டுட்டு காமவசம் ஆகல்லையோ அல்லது என்ன போல இருக்கிறவாள்லாம் இல்ல காம வசப்பட்டு என்ன போல தைரியத்தை இழந்து அந்த ஒரு மதன ஆவேசத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திக்கு நிந்தைக்குரியவர்கள் அப்படின்னு ஒண்ணு. இது வந்து ஆமா அதைரியதாரிணா மம திக்கு அப்படின்னு தன்னையே அவன் வந்து இதுவா சொல்றான். ஏன்னா ஒருத்தர் என்ன பண்றாருன்னா வித்யாதரன்னுட்டு ஒரு வியாக்கியாத்தா வந்து அந்த அதைரியதாரிணா திக்குன்னுட்டு அதை சாமான்யமா எடுத்துண்டு நளனை வந்து தனியா சொல்லி அதுக்கு சமர்த்தனம் பண்ணி அதை அர்த்தாந்தர நியாசம்னு சொல்றார். அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னா அதைரியதாரிணா மம திக்குன்னு எடுத்துப்போம். அப்போ தைரியம் இல்லாத மம என்னை போல இருக்கக்கூடியவர்கள் என்ன தான் வந்து எப்படி அந்த மது மாதிரி இனிமையாக இருக்கக்கூடிய கதையை காதுல கேட்டுட்டோ அவளை குறிச்சு ஒரு மன்மத ஏதோ தைரியமா ஆகா நல்ல கதைன்னு கேட்டு பேசாத இருக்கலாம், ஆனா அது காம உத்தீபகமா ஆக விட்டுட்டேன், அதனால தைரியம் இல்லாத என்ன திக்கு அப்படிங்கிறான். நிந்தைக்குரியவன். சோ அமிதம் மது தத் கதா மம ஸ்ரவண பிராகுணிகி கிருதா ஜனைஹி மதன அனல போதனே மன்மதனுடைய
எனக்குள்ள இருக்கக்கூடிய மன்மதன்கிற ஒரு அக்னி அதை போதனே வளர்ப்பதற்கு தாய்யா நெருப்பாகும் அந்த கதை பவேத் நெருப்பாக ஆகும் என்ற காரணத்தினால அதைரியதாரிணா திக்கு தைரியமே இல்லாத என்னை போன்ற மனிதர்கள் வெறுக்கத்தக்கவர்கள் நிந்தா திக். ஏன்னா இதுக்கு பிகாஸ் ஆஃப் அந்த காம அக்னி வந்து ஐ லெட் இட் ஓவர் பவர் மீ, அதனால அதைரியம் அப்படின்னு. போதனை போதனைன்னா இது உத்போதனம்னு எடுத்துக்கணும், உத்தீபகம்னு எடுத்துக்கோங்க, வர்தனம். सो अमितं मधुतत् कथा मम श्रवण प्रागुणिकीकृता जनैः मदनानलबोधने भवेत् खग धाय्या धिक अधैर्य धारिणः. அடுத்தது படிங்க. விஷமஹ மலய அஹி மண்டலி மலய அஹி மண்டலி விஷ ஃபூத்காரமயः மயோஹிதः பத கால கலத்ர திக்பவः பவனः தத் விரஹ அனலை அனல ஏதசா. விஷமோ மலயாஹி மண்டலி விஷபூத்காரமயோ மயா ஊஹிதः खग काल कलत्र दिग्भवः पवनः तद्विरह अनल एधसा. सो विषमः मलय अहि मण्डली विषफूत्कारमयः मया ஊஹிதः. மயா ஊஹிதः என்னால் எண்ணப்பட்டது. என்ன அவளுடைய அந்த விரகம், அவளிடமிருந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த நெருப்பு இருக்கே, அந்த நெருப்புக்கு வந்து ஒரு இந்தனம் ஏதசா மயா ஊஹிதா. தத் விரக அனல ஏதசா மயா அவளுடைய அந்த அவட்டேந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த விரகம்ங்கிற நெருப்புக்கு ஒரு இந்தனம் மாதிரி நான் இருக்கேன். அதனால அந்த அவளுடைய விரகத்தினால தவிச்சுட்டு இருக்கக்கூடிய நான் இந்த பவனகா மலைய மாருதம்ங்கிறது அந்த காற்று இருக்கே, அந்த காற்றானது அந்த சந்தன மரத்துல இருக்கக்கூடிய பாம்புகளுடைய விஷக்காத்து மயமாக நான் ஊகிக்கிறேன். ஏன்னா முந்தின ஸ்லோகத்துல மதன அனல போதனே தாய்யா பவேத் அவளுடைய கதையை கேட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள அந்த மன்மத ஆவேசம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றானோ இல்லையோ நலன், அந்த ஒரு எஃபெக்ட்னால அந்த மதன உத்தீபகமா இருக்கக்கூடிய ஒரு மலையமாருத்தம், அந்த மலையமாருத்தம் எப்படி இருக்குன்னா சவுத்துல இருந்து வரக்கூடியது. சவுத்துங்கிறது யமனுடைய மனைவி இருக்கக்கூடிய திக்கு. அதனால கால கலத்ர திக் பவஹா பவனஹா. கால யமன், யமனுடைய களத்திர மனைவி, அவ இருக்கக்கூடிய திக்கு பிரதேசம், அந்த திக்கிலிருந்து பவஹா உண்டானது. எது? விஷமஹா பவனஹா. விஷமஹா விபரீதமான அல்லது ஒரு பொறுத்துக்க முடியாத, துஸ்ஸஹா பவனஹா ரொம்ப ஒரு பொறுத்துக்க முடியாத விபரீதமான ஒரு காற்றானது சதர்ன் டைரக்ஷன்ல இருந்து வீசுறது. அந்த மலையமாருத்தம் எப்படி இருக்குன்னா மலைய அஹி மலை, அந்த மலையாங்கிற ஒரு மவுண்டன், அந்த பர்வதத்துல இருக்கக்கூடிய அஹி பாம்புகளின் மண்டலி கூட்டம், அந்த கூட்டத்தின் விஷ புத்காரம் விஷ காத்து, புசு புசுன்னு அந்த காத்து வரதோல்லையோ அந்த பாம்புனுடைய ஒரு காத்து, அந்த விஷக்காத்து மயமாக இருக்கும் என்று ஊகிக்கிறேன். ஊகிதா மயா ஊகிதா என்னால் ஊகிக்கப்பட்டது. கர்மணி பிரயோகம் ரைட்டா. சோ கக பறவையே தத் விரக அனல ஏதசா மயா. சோ ஏன் இப்போ அந்த ஒரு அக்னியை வளர்க்கறதுக்கு ஒரு குச்சியை வச்சுட்டு உஃப்னு ஊதுவோம் இல்லையோ, இல்லைன்னா விசிறியால அந்த இன்னும் எக்ஸ்ட்ரா காத்து வரைச்சு அந்த நெருப்பு இன்னும் தகதகன்னு எரியும். இங்கே இவன் வந்து ஏற்கனவே அந்த மன்மத அனலம் காமாக்னி எரியறதுக்கு இவனே வந்து இங்க ஃபியூவலா இருக்கான், எரிபொருளா இருக்கான். ஏதகாங்கிறது எரிபொருள், இந்தனம். ஸோ இவனையே கம்ப்ளீட்டா வந்து அதை எரிச்சுடுறது அந்த மன்மத அக்னிங்கிறது. அதுல இந்த காத்து வந்து வீசுறது அதை இன்னும் வளர்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இவனை முழுமையா அழிச்சுடுற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, தனக்கு அட்ஜெக்டிவ் போட்டுக்கிறான். மயாங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் அந்த மூன்றாம் வேற்றுமையில இருக்கிற தத் விரக அனல ஏதசா.
ஸோ தத் விரக தமயந்தியிடமிருந்து விரக பிரிந்து இருக்கக்கூடியதுங்கிறது தான் அனலகா அக்னி. அந்த அக்னிக்கு எது ஏதஸ், எது எரிபொருள்னா தானே. ஏதஸ் எரிபொருள் ஃபியூவெல்லா இருக்கக்கூடிய மயா என்னால் அந்த பவனஹா காற்று இருக்கே, எந்த காற்று, கால களத்திர திக்பவஹா விஷமஹா பவனஹா, யமனுடைய மனைவி இருக்கக்கூடிய திக்கு சதர்ன் டிரெக்ஷன், அதிலிருந்து வரக்கூடிய உண்டான விபரீதமான ஒரு காற்றானது அந்த பாம்பு கூட்டத்தினுடைய ஒரு விஷக்காத்து மயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மலைய அகி மண்டலி, மலையாச்சலத்தில் இருக்கக்கூடிய பாம்புகளின் கூட்டத்தின் விஷ பூத்காரமயா, விஷக்காற்று மயமாக ஊகிதா என்னால் எண்ணப்பட்டது. இந்த இடத்துல ரூபகம் உத்பிரேக்ஷா இருக்கு. ஊகிதகாங்கிறது வந்ததுனால உத்பிரேக்ஷா. அதாவது அந்த கால களத்திர திக்பவஹா விஷமஹா பவனஹாங்கிறச்சு இவன் தன்னுடைய அர்ஜென்சியை வந்து அங்க சொல்றான். இந்த பேரு காலன் யமன் வந்து எவ்வளவு ஒரு குரூவல் ஸ்வபாவம், எப்போ வேணாலும் உயிரை எடுத்துடுவான். அந்த மாதிரி இந்த காத்து என்னுடைய உயிரை எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அவ்வளவு அவளுடைய விரகத்தினால நான் தவிச்சுட்டு இருக்கேன். மன்மத அவஸ்தையில கடைசி அவஸ்தையா உங்களுக்கு மரணம்ங்கிற ஒரு அவஸ்தை இருக்கு. கிட்டத்தட்ட அந்த தருவாயில இருக்கேன், அதனால நீ பார்த்து ஏதாவது பண்ணுன்னுட்டு அந்த அன்னபக்ஷிக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறான். விஷமோ மலையாகி மண்டலி விஷபூத்காரமயோ மயோஹிதா கக காலகலத்திர திக்பவஹா பவனஹா தத் விரக அனல ஏதசா. அடுத்தது பிரதிமா சமசோ நிஷாகரஹ கக சங்கச்சதி யது தினா அதிபம் கிமு தீவிரதரைஹி ததஹ கரைஹி மம தாஹாய சஹ தைரிய தஸ்கரைஹி. எதெல்லாம் வந்து மன்மதனை வந்து உத்தீபனம் பண்ணுமோ அதெல்லாம் இங்க வந்து விரகத்துக்கும் உத்தீபனமா இருக்குங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் எடுக்கிறார். அவளை பத்தி கேட்கிற கதைன்னு சொல்லி ஆரம்பிச்சு அதனால மன்மத உத்தீபனம் ஆறுதுன்னா நெக்ஸ்ட் மலையமாருதம், இதுவும் வந்து ஸ்ருங்காரத்துக்கு உத்தீபகம். ஸோ இங்க விப்ரலம்பத்துல அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கு, மலையமாருதம் ஆச்சு. அடுத்தது வந்து இங்க இந்த ஸ்லோகத்துல 58ல சந்திரனை பத்தி சொல்றார். இந்த சந்திரன் வந்து குளுமையா இருக்கணும்னு பேரு. ஆனா என்ன பண்றதுன்னா அந்த நிஷாகரஹா நிஷாபதிஹி ஒவ்வொரு மாசமும் சூரியனோட சேர்றது. சூரியனோட சேர்றதுனால அவனுடைய ஒரு எஃபெக்டோ என்னமோ இந்த சந்திரனுடைய கிரணங்களும் என்னுடைய தைரியத்தை அப்படியே திருடிண்டு போயிடுறது. அதுக்கப்புறம் தீவிரதரைஹி கரைஹி மம தாகாய அஸ்தின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படியே எரிக்கிறதுக்காக தான் இந்த சந்திரன் வந்து கிரணத்தை வச்சுட்டு இருக்கானோ என்னமோ, ஏன்னா அதுக்காக தான் போய் போய் சூரியன்டேந்து அந்த எஃபெக்டை வந்து வாங்கிக்கிறானா அப்படின்னு கேட்டுக்கிறார். பிரதி மாசம் ஒவ்வொரு மாசமும் அசௌ நிஷாபதிஹி இந்த சந்திரன் ஹே கக யது தினாதிபம் சங்கச்சதி சூரியனோட போய் சேர்றது. சூரியனோட சேர்றதுனால அதாவது மாசே மாசே சந்திரமாக சூரியம் பிரவிஷ்ய ததா தீக்ஷ்ணதாம் ஆதாய. சூரியன் சந்திரனுக்கு வந்து ஸ்வயமா பிரகாசம் கிடையாது, அதுக்கு வந்து பிரகாசம் வந்து சூரியனுடைய ஒரு பிரகாசத்தினாலதான் சந்திரனுக்கு பிரகாசம் இல்லையா, அதனுடைய எஃபெக்ட் அதை இங்க சொல்றார். ஸோ எது தினாதிபம் சங்கச்சதி, தின அதிபகா சூரியா, தின அதிபம் சங்கச்சதி சூரியனோட சேர்ந்து இது என்ன பண்றது, தைரிய தஸ்கரைஹி அந்த ஒரு காரணத்தினால சூரியனோட சேர்ற காரணத்தினால ததஹா அதுல இருந்து சஹா அந்த நிஷாபதிஹி சந்திரன் தீவிரதரைஹி தைரிய தஸ்கரைஹி கரைஹி மம தாகாய கிமு. தீவிரதரைஹி மிகவும் கொடுமையான, சூரியனை விட இன்னும் கொடுமை ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா ராத்திரியில தான் உங்களுக்கு விரகம் வந்து இன்னும் இன்டென்சிஃபைடா இருக்கும். அப்போ சூரியனை விட இதுக்கு வந்து தீவிரத்துவம் ஜாஸ்தியா இருக்கோ இவனுடைய கிரணங்களுக்கு, சந்திரனுடைய கிரணங்களுக்கு. ஸோ தீவிர தரைஹி மிகவும் கொடுமையான, தைரிய தஸ்கரைஹி தஸ்கரஹா சோரஹா தைரியத்தை திருடும், கரைஹி கிரணங்களினால், மம தாகாய கிமு என்னை எரிப்பதற்காகவோ. சரியா, குளுமையா இருக்க வேண்டியது அந்த சீதத்துவம் இல்லாத, அது வந்து சூரியன் தேர்ந்து போயே தன்னுடைய ஒரு பிரகாசத்தை எடுத்துன்னு வர்றதுக்கு காரணம் என்னன்னா என்னை எரிக்கணுங்கிறதுக்காக தான் அவன் மாசம் மாசம் போய் சூரியன் தேர்ந்து அந்த தீவிரத்துவத்தை எடுத்துன்னு வரானோ என்னமோ.
அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஹே கக அசௌ நிஷாபதி, இந்த சந்திரன், பிரதி மாசம் ஒவ்வொரு மாதமும், எது எந்த காரணத்தினால் தினாதிபம் சங்கச்சதி எதுக்காக போய் சூரியனோட சேர்றான், ததஹா அந்த காரணம் என்ன அப்படின்னா, சஹா அந்த சந்திரன் தீவிரதரைஹி தைரிய தஸ்கரைஹி, தைரியத்தை வந்து திருடுறான்னா இப்போ நேர ஒரு ஒரு நடுநிலையோட என்னால வந்து எந்த காரியத்தையும் பண்ண முடியல, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு விரகம் வந்து ஜாஸ்தி ஆனதுனால இந்த உத்தியானத்துக்கே வந்திருக்கான் இல்லையா விளையாடுறதுக்கு. மந்திரிகள்கிட்ட தன்னுடைய பொறுப்பை விட்டுட்டும் அவன் மாட்டுக்கு இங்க பொழுதுபோக்குறதுக்காக வரான், விரகத்தை தாங்க முடியாத. ஸோ he is not able to accept the force of மன்மதா. அது தைரிய தஸ்கரம். ஸோ சந்திரன் வந்து தன்னுடைய சந்திரனுடைய கிரணங்கள் அவனிடத்துல இருக்கக்கூடிய தைரியத்தை திருடிடுறது. ஸோ மம தாகாய கிமு, என்னை எரிப்பதற்காக தான் இருக்கா. பிரதிமாசம் அசௌ நிஷாபதி கக சங்கச்சதி யத் தினாதிபம் கிமு தீவிரதரைஹி ததஹ கரைஹி மம தாகாய சதைரிய தஸ்கரைஹி. இந்த அமாவாஸ்யாங்கிற வேர்டே அதுதான். அமா சஹ வசதி இது அமாவாஸ்யா, சூரியனோட கூட இருக்கான்னு. அமாங்கிறது சூரியன். இல்ல அமான சஹ, அமான சஹ வசதின்னு அர்த்தம். அமா இஸ் அன் அவ்யயம் ஃபார் சஹ, யாரோட கூடன்னா சூரியனோட கூட இருக்கான். அதனாலதான் சந்திரனை நம்மளால பார்க்க முடியல அமாவாஸ்யா அன்னைக்கு. இவர் ஒரு ஸ்பெஷல் வேர்ட் அந்த யூஸ் பண்ணிருக்குன்னா குஹு அப்படினுட்டு. குஹுனா இதுதானே எர்த் தானே. குஹுங்கிறது அந்த சப்தம் அண்ட் ஆல்சோ அமாவாஸ்யா அத ஸ்லேஷியா யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல யூஸ் பண்றது. கரெக்ட் கரெக்ட். தஸ்கரைனா திருடுறது தானே. ஆமா திருடுறது தான். அமாவாசையில திருட முடியும் ராத்திரியா. கரெக்ட். அந்த இதுல ஷர்விலகன் சொல்லுவானே கரெக்டா சமயம் பார்த்து திருடணும்னு, அந்த மாதிரி அமாவாசை முக்கியம். நல்லா இருக்கு. சொல்லுங்க. ஆமா ரைட்டு. அனுமான அலங்காரம்னு ஒண்ணு போட்டிருக்கா. எனக்கு நான் அந்த அனுமான அலங்காரத்துல ரொம்ப இது பண்ண மாட்டேன். எனக்கு என்னமோ இதுல வந்து இந்த சந்திரன் வந்து சூரியனோட கேரக்டரிஸ்டிக்ஸ வாங்கினதுனால மம தாகாயன்னு போட்டிருக்கிறதுல அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வாங்கினதுக்கு வந்த மாதிரி வருது. இல்ல அது வந்து என்னன்னா அது அலங்காரம்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல வெறும் விரக உத்தீபகம் தான் உங்களுக்கு. ஆமா சாதாரணமா சந்திரன் வந்து குளிர்ச்சிட்டு தான் கொடுக்கும். விரோதமா சொல்றாங்க. ஆமா ஆமா ஜெனரலி அதுதான் விரோத அலங்காரம்னு சொல்றது. ஆனா அந்த இடத்துல வந்து விரோதமா போடல. சே மம தாகாய கிமுன்னு போட்டதுனால உங்களுக்கு அந்த உத்பிரேக்ஷாவா மாறிடுறது. அந்த இடத்துல விரோத அலங்காரம் இல்ல. கிமு இல்ல வச்சுக்கோங்களேன். இட் இஸ் சீதளமான சந்திர கிரணம் என்ன தகிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல விரோத அலங்காரம் வரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ல. ஆமா இந்த இடத்துல உத்பிரேக்ஷாவா போயிடுறது. ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் படிங்கோ. குசுமானி யதி ஸ்மரேஷு ஏவ ஸ்மர ஈஷவஹ நது ஸ்மர இஷவஹ சாரி யதி ஸ்மர இஷவஹ ந து வஜ்ரம் விஷவல்லி ஜானி தத் ஹிருதயம் யத் அமோமுகன் அமோஹு மம ஒரு நிமிஷம். அமோமுகன் மம அமோஹு மம யத் ச அதிதராம் அதிதபத். குசுமானி யதி ஸ்மரேஷவோ நது வஜ்ரம் விஷவல்லிஜானி தத் ஹிருதயம் யத் அமோமுகன் அமூர் மம யச்ச அதிதராம் அதிதபன். யதி ஸ்மரேஷவஹ குசுமானி நது வஜ்ரம் தத் விஷவல்லிஜானி சந்தி. இந்த மன்மதனுடைய அம்புகள்லாம் வந்து அடுத்தது மன்மதனுடைய அம்பு விழறது. அது வந்து புஷ்பம் தானே. அது புஷ்பம்னு சொல்றா, அது வஜ்ரம் இல்லைன்னு சொன்னேன்னா
அது கண்டிப்பா வந்து சாதாரண புஷ்பமா இருக்காது, விஷக்கொடியிலிருந்து ஏற்பட்டதாக தான் இருக்கணும். ஏன்னா அது என்ன பண்றது, என்னுடைய ஹிருதயத்தை வந்து மிகவும் அதிதராம் மிகவும் அமோமுகன்னு மோகிக்க வைக்கிறது, அதீதபன்னு தபிக்க வைக்கிறது. ரொம்ப அது வந்து தாபத்தை கொடுக்கறது, மேலும் மோகிக்க வைக்கிறது. இந்த தாபம் மோகம் இது ரெண்டுமே விஷத்தோட இருக்கக்கூடிய ஒரு அம்புகளுக்கு தான் இருக்குமே தவிர சாதாரண புஷ்பங்களுக்கு கிடையாது. அதனால விஷ கொடியிலிருந்து வந்த பூக்களா இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்றோம். யதி ஸ்மர ஈஷவஹா ஸ்மரஸ்ய ஈஷவஹா மன்மதனுடைய ஈஷுக்கள் அம்புக்கள் குசுமானி புஷ்ப அம்பு என தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்ச விஷிகாக 5 அவனுடைய 5 அம்புகளும் வந்து புஷ்பங்கள்னு பேரு இல்லையா. அசோகம் சூதம் நவமல்லிகா குரபகம் இன்னொன்னு மறந்து விடுத்து. எதி ஸ்மர இஷவஹா மன்மதனுடைய அம்புகள் புஷ்பங்கள்னு இருந்தது. நது வஜ்ரம், ஏன்னா வஜ்ரம் போல அது வந்து நம்மள அடிக்கிறது, இருந்தாலும் வஜ்ரம் இல்லை அப்படின்னு நீ சொன்னேன்னா இந்த லைட்னிங் வந்து விழற மாதிரி இல்லை இடி இடிக்கிற மாதிரி அது வந்து அப்படி ஒரு பாதகத்தை ஏற்படுறது மனசுல. ஆனா அது புஷ்பம்னு நீ சொன்னேன்னா கண்டிப்பா இது வந்து சாதாரண புஷ்பமா இருக்காது. இந்த அசோகம் சூதம் நவமல்லிகா அப்படின்னு வரக்கூடியதா இருக்காது. விஷவல்லிஜானி விஷவல்லிபியா ஜாதானி, விஷ கொடிகளிலிருந்து பிறந்தவைகளாக தான் இருக்கணும் இந்த புஷ்பங்கள். ஏன்? ஏன்னா விஷம் கலந்தா எப்படி ஒரு மோகிக்கிறது தாபம் வர்றது இந்த ஒரு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இந்த புஷ்பத்துக்கு இருக்கு, ஸ்மர மன்மத அம்புகளுக்கு இருக்கு. சோ எது ஏனென்றால் யஸ்மாத் காரணாத்து அமூஹு இந்த புஷ்பாணி அமூஹு வரக்கூடாது. அதான் இஷவஹா, ஏன்னா புஷ்பாணிங்கிறச்சு அமூனின்னு வரணும், அமூஹுங்கிறது இஷவஹாக்கு போறது. ஏன்னா ஈஷுங்கிற சப்தம் வந்து விகல்பேன ஸ்திரீலிங்கம், சரியா? சோ அதனால அமூஹுன்னு ஸ்திரீலிங்கம் பகுவச்சனத்துல போட்டிருக்காரு. இல்லைன்னா அமி இஷவஹான்னு வரணும், அமி பாணாஹான்னு வரணும். அதுக்கு பதிலா அமூஹுன்னு போட்டிருக்கறச்சு அதை வந்து ஸ்திரீலிங்கமா சொல்றார். சோ அமூஹு ஸ்மர இஷவஹா மம ஹிருதயம் அதிதராம் அமூமுகன்னு, என்னுடைய ஹிருதயத்தை மிகவும் அமூமுகன்னு மோகயாஞ்சகார, ரொம்பவும் அவைகள் சக்ருஹு இல்லையா பகுவச்சனம், அதனால ரொம்பவும் மோகிக்க வைக்கிறது. அதீதபன்னுங்கிறச்சு தாபயான் சக்ருஹு தாபயதி, ரொம்ப தாபத்தை உண்டு பண்ணுகிறது, மோகத்தையும் உண்டு பண்ணுகிறது. இதுல வந்து உத்பிரேக்ஷாதான். அந்த அனுமான அலங்காரம் எப்படின்னா உங்களுக்கு வந்து பிரதிஜா ஹேது உதாரணம் சொல்லணும் அந்த இடத்துல. ஸ்மரனுடைய மன்மதனுடைய குசுமானி விஷவல்லிஜானி ஏன் மூர்ச்சா தாப ஜனகத்வாத்து, எங்கெங்கெல்லாம் விஷத்து கலந்த ஒரு பதார்த்தத்தை உபயோகப்படுத்துறோமோ அங்கங்கெல்லாம் வந்து மோகம் தாபம் இது ரெண்டும் உண்டாகிறது. ஆகையினால இந்த மன்மத அம்புகளும் நமக்கு அந்த ரெண்டுத்தையும் உண்டு பண்றதுனால இவைகள் விஷவல்லிஜானி அப்படின்னு நம்ம வந்து ஒரு சாத்தியம் ஹேத்து உதாரணம் சொன்னோம்னா அந்த இடத்துல அனுமான அலங்காரம். உதாரணம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, ஒரு சாத்தியம் ஹேத்து வந்ததுன்னா கரெக்டா இருக்கு. இது வெறும் தர்க்கசாஸ்திரத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால வரக்கூடியது அனுமானம்னு. குசுமானி எதி ஸ்மரேஷவஹா, இது ஈஸி தான் இந்த ஸ்லோகம், ஒன்றும் ரொம்ப கஷ்டமா இல்லை. குசுமானி எதி ஸ்மரேஷவோ நது வஜ்ரம் விஷவல்லிஜானி தது ஹிருதயம் எது அமூமுகன் அமூர் மம எச்ச அதிதராம் அதீதபத். சொல்லுங்க. இந்த இவர் வந்து முதல் வரியில பரேஷவாக குசுமானி எதி அப்படின்னு நலன் சொல்ற மாதிரி வச்சுட்டு அந்த நது வஜ்ரம் அப்படின்னு அந்த பட்சி சொல்ற மாதிரி வச்சுட்டு இல்ல இல்ல அது வஜ்ரம் அது பூல மாதிரி வச்சுட்டு நீ சொல்றது வஜ்ரம்னு இருந்தா கூட அது இல்ல அது விஷவல்லி தானே நான் சொல்ற மாதிரி வெகப்புவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுவாரஸ்யமா யோசிச்சுக்கலாம். ஆனா அங்க வந்து நமக்கு அப்படி அது வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டி இல்ல. இப்ப நம்ம ஸ்டேஜ்ல போடுறோம் வச்சுக்கோங்களேன், அப்போ வேணா அதை இது பண்ணிக்கலாம். ஸ்லோகத்தை பொறுத்த வரையில் we can't make such conclusions, அவ்வளவுதான்.
நம்மளோட அடாப்டேஷன்ல நம்ம வந்து அதை பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். நது வஜ்ரம்ங்கிறத இல்ல அது வஜ்ரம் இல்ல ரைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த அன்னபக்ஷி வந்து கூட இந்த வில்லுப்பாட்டுல வந்து ஆமாங்கொட்டுறவா 2 பேர் இருப்பாளோ இல்லையோ, அந்த மாதிரி போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். ஒரு 2 பேருக்குள்ள பாசமா பேசி போயிருக்கு. ஆமா, மனசுல தோன்றது இந்த மாதிரி வரலாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் படிங்க. தது இஹ அனவதோ நிமஞ்சதஹ மம கந்தர்ப்ப ஷர ஆதி நீரதௌ ஆதி நீரதௌ பவ போத இவ அவலம்பனம் விதினா அகஸ்மிக சிருஷ்ட சந்நிதிஹி. ததிஹ அனவதோ நிமஜ்ஜதோ மம கந்தர்ப்ப ஷராதி நீரதௌ பவபோத இவ ஆலம்பனம் விதினா ஆகஸ்மிக சிருஷ்ட சந்நிதிஹி. விதியினால அகஸ்மாத்தா நீ வந்து எனக்கு நிக்கிற, நான் அப்படியே அந்த விரகம்ங்கிற ஒரு அக்னியில முழுகின்னு இருக்கேன். ஒரு இதுல நீரதோ சாரி அக்னிங்கிறேன்னு சமுத்திரம், அந்த ஒரு சமுத்திரத்துல நான் வந்து முழுகின்னு இருக்கேன். சமுத்திரத்துல முழுகிறவனுக்கு ஒரு சின்ன ஒரு போத்தகா ஒரு போட்டு கிடைச்சா கூட போறோம். அப்படியே ஒரு கப்பல் கிடைச்சதுன்னா அதை பிடிச்சுட்டு எப்படி போயிடுவானோ, ஒரு படகு கிடைச்சா போறோம். பெரிய ஒரு ஷிப்பு வரணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு சின்ன படகு இருந்தா கூட போறோம், அதை பிடிச்சிட்டு அவன் கரையேறிடுவான். நீ எனக்கு கிடைச்சிருக்கிறது விதியினால அகஸ்மாத்தா அனுப்பப்பட்ட ஒரு படகுன்னு நான் நினைக்கிறேன். சோ தத் இஹ ஆகையினால இப்ப என்ன ஆயிடுச்சு, தஸ்மாத் காரணாத்துங்கிறச்சு இந்த மாதிரி நான் தவிக்கும் காரணத்தினால அப்படியே மரணத்தின் தருவாயில இருக்கான். மன்மத அவஸ்தையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டேஜ் தாண்டி அவன் மோகம் தாபம் எல்லாம் வந்துருத்தோ, அவனுக்கு மூர்ச்சை அடைஞ்சு அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்கிறவன் ஈஹ இந்த ஒரு தருணத்தில் அனவதௌ அவதி ஐ டோன்ட் see an end to this விரகம், ஒரு எல்லையே இல்லாமல் இருக்கும் கந்தர்ப்ப ஷர ஆதி நீரதௌ, எல்லை இல்லாமல் இருக்கும் கந்தர்ப்ப மன்மதனுடைய ஷர அம்புகளினால் உண்டான ஆதி மனோவியாதி. அந்த மனோவியாதிங்கிற ஒரு நீரதிகி ஜலதிகி சமுத்திரம் இருக்கே, அந்த சமுத்திரத்தில் நிமஜ்ஜதஹா மம அப்படியே மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு போதஹா இவ பவ ஒரு படகு போல நீ இரு, ஆலம்பனம் பவ போதஹா இவ படகை போல் ஆலம்பனம் பவ ஒரு பிடிப்பாக இரு. எப்படி வந்த ஒரு பிடிப்பு, விதியினால் ஆகஸ்மிக எதிர்பாராமல் சிருஷ்டிக்கப்பட்ட சந்நிதிகி ஒரு சந்திப்பு, அந்த சந்திப்பாக இருக்கும் ஒரு ஆலம்பனம் பிடிப்பாக நீ எனக்கு ஆயிடு அப்படின்னு அதை கேட்டுக்கிறான். ஸோ விச் மீன்ஸ் அந்த பறவை வந்து இது பாரு நானே போயிடுவேன் தமயந்திட்ட போய் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா பெரியவாள்லாம் வந்து தன்னுடைய பலானுவேயாக இல்லையா, இதனால கிடையாது, புருவதேகி பலேன சாதவோ நது கண்டேன நிஜோபயோகிதாம் அப்படிங்கிறதுனால நான் நேரம் போய் நான் வந்து காரியத்தை முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமேங்கிறதுக்காக இவன் வந்து சிச்சி பர்மிஷன்லாம் இல்லை, நீ தான் எனக்கு ஒரே சப்போர்ட் அப்படின்னு இங்க சொல்றான். நீ இல்லைன்னா எனக்கு வேற வந்து ஒரு ஆலம்பனமே கிடையாது, அதனால நீ தான் எனக்கு ஆசிரியம்ங்கிறதுக்கு அந்த லைனுக்கு இது வந்து ஆன்சர் மாதிரி. பர்மிஷன்லாம் கேட்கக்கூடாது, நீ உண்டு எனக்கு சப்போர்ட் அப்படிங்கிற. ததிக அனவதௌ வேர்ட் பை வேர்ட் பார்த்துருவோம். தது ஆகையினால் இஹ இந்த இஹ அனவதௌ கந்தர்ப்ப ஷராதி நீரதௌக்கு அட்ஜெக்டிவ் மூணுமே சப்தமியில இருக்கு உங்களுக்கு. இஹங்கிறதும் வந்து சப்தமிய சொல்றது தானே. இஹ இங்கு, இந்த அனவதௌ எல்லையில்லா கந்தர்ப்ப ஷர ஆதி மன்மதனுடைய அம்புகளினால் ஏற்பட்ட ஆதி மனக்கஷ்டம் அப்படிங்கிற ஒரு கடலில் நீரதௌ நிமஜ்ஜதஹா மம மூழ்கும் என்னுடைய எனக்கு விதியினால் ஒரு ஆகஸ்மிக சிருஷ்ட சந்நிதியை எதிர்பாராமல் உண்டான ஒரு சந்திப்பு அப்படிங்கிற ஒரு படகாக போத இவ துவம் ஆலம்பனம் பவ நீ எனக்கு ஒரு ஆலம்பனம் ஒரு பிடிப்பாக ஆகு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, போத்த இவங்கிறச்சே உபமா அலங்காரம். ஆதி நீரதௌ மனக்கஷ்டம் மனோவியதாங்கிறது தான் ஒரு கடல்.
ஜலதீஹி சமுத்திரஹா, அதனால அந்த இடத்துல ரூபகம். இது வந்து அங்காங்கி பாவம் இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா அந்த ரூபகம் இருந்தாதான் உங்களுக்கு உபமா சப்போர்ட் ஆகும். ஆதிங்கிறது வந்து மனக்கஷ்டம்ங்கிறது வந்து ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை தாண்டறதுக்கு ஒரு போத்தம். ஸோ அது ரூபகம் சப்போர்ட்ஸ் தி உபமா, ஆகையினால அங்காங்கி பாவம். ததிஹானவதௌ நிமஜ்ஜதோ மம கந்தர்ப்ப சராதி நீரதௌ பவபோத இவாலம்பனம் இவ அவலம்பனம் விதினா ஆகஸ்மிக சிருஷ்ட சந்நிதி.